மனைவி பார்த்து சிரிச்சிருக்கையா? மனைவி பார்த்து சிரிச்சிருக்கா? போங்க பாஸ்டர், சிரிக்க எவ்வளோ விஷயம் இருக்கு, நீங்கள் போய் எதை பார்த்து சிரிக்கணும்னு சொல்கிறீங்க? கல்யாணமான 1 மாதம் சிரிச்சேன் பாஸ், அதோட ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் டிவி முன்னால் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். மனைவி கேட்டால் என்ன சொல்லுவா? அந்த ஆள் ஒரு சுடு மூஞ்சி பாஸ்டர், அந்த ஆள்கிட்ட போய் என் மூஞ்சை காட்டிக்கிட்டு இருந்தா அதை விட நான் எங்கேயாவது போய் மூஞ்சை தேய்ச்சிக்கலாம். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தெய்வத்திண்டத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி பைபிள் கேட்குது இல்லையா? தினையும் பார்க்குற மனைவி பார்த்து அவள் உனக்கு விருப்பமில்லாத செய்திருந்தாலும் என்ன அது சரி, இந்த ஆள்னா என்ன பார்த்து சிரிக்கிறார், லூசா? நேற்று தான் சிரிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு பிரசங்க கேட்ட உடனே இவர் என்ன செய்கிறாரு? சிரிக்கிறாரு. ரிசீவ் பண்ணிக்கம்மா, ரிசீவ் பண்ணிக்க. அந்த ஆள் சிரிக்கிறார்ல, பிரசங்கத்தை கேட்டாவது சிரிக்கிறார்ல, நீ பதிலுக்கு ஒரு சிரிப்பு சிரி. நீங்க சிரிப்பா என்ன பார்க்கும்போது அழகா இருக்கிறீங்க. அந்த கருமுஞ்ச பார்த்து இப்படி சொல்லு. நீங்க சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சேன்னா அவர் பதிலுக்கு அதை சொல்லித்தானே ஆகணும். சனியனே இருப்பார் முந்தின நாள். இப்போ அவர் சிரிக்கிறத நீ அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு அவர் என்ன பண்ணுவார்? ஆமாம், நீ மட்டும் என்ன நல்லா அழகா இருக்கிற. டெய்லி இதை கொஞ்சம் அபியாசப்படுத்தி பாருங்க. டெய்லி கொஞ்சம். பாஸ்டர் ஜோக்குக்கு சொல்றாருன்னு நினச்சிக்கிட்டீங்களா? ஹலோ, ஜோக்குக்கா சொன்னேன்? ஜோக்கெல்லாம் கிடையாது, நிஜம் நிஜம். நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது உனக்கு இளவதியின் மனைவியோட மகிழ்ந்து பைபிள்ல சொல்லியிருக்க. இளவயது பாட்டிக்கு தாத்தாவுக்கு பாட்டி தான் இளவயது. உன் மனைவியோட மகிழ்ந்துருன்னு சொல்லியிருக்கு. அப்ப புருஷனோட ரெண்டும் தான் அதுல இருக்கு. புருஷனோட மகிழ்ந்து இருக்கணும். உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அதனால தான் நீங்க இப்படி பிரசங்கம் பண்றீங்க. ஆமா, நான் இன்னைக்கு தான் நேராக பரலோகத்திலிருந்து பிரசங்கம் பண்ண பிளஸிங் சென்டருக்கு வந்துருக்கேன். இப்போ முடிச்ச உடனே டங்குன்னு போயிடுவேனே, நான் ஏசுநாதர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவேன். நான் இங்கே இருக்கிறேன்னா எனக்கு தெரியுமா என்ன விஷயம்? பாடுகள்னா என்ன தெரியுமா? பிரச்சனைனா என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் கடந்து தான் அப்படி தான் ஊழியக்காரன் வச்சிருக்காரு. ஊழியக்காரங்கள சில நேரத்தில் இப்படிலாம் புத்தி சொல்றதுக்காகவே அவங்கள அனுபவப்படுத்துறாரு. அனுபவத்தில் அனுபவி. மரணம்னா என்ன தெரியுமா அப்படின்னா அனுபவி. வியாதினா என்ன தெரியுமா? நீ அனுபவிச்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அப்படிதான் சொல்லியிருக்கு. குடும்ப பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாக சொல்கிறேன், நம்ம இந்த பூமியில நம்முடைய வழியை சரி பண்ணா எல்லாமே சரியாயிடும், எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடும்.